ஆண்டவரே, என் படகுல நீ கால் வைப்பீர்கள் ஆண்டவரே. அப்பா, என் கால் வைத்து ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதிப்பீர்கள் ஆண்டவரே. அப்பா, என்னை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. என் படகு என்று வாழ்க்கையில நீ வாரும் ஆண்டவரே. என் படகுல நீ பயணம் செய்யும் ஆண்டவரே. என் வியாபாரத்துல நீர் பயணம் செய்யும் ஆண்டவரே. என் கண்ணீர்ல நீ பயணம் செய்யும் ஆண்டவரே. நான் வெறுமையா வந்திருக்கேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் வெறுமையா வந்திருக்கேன் ஆண்டவரே. வெறுமையா வந்திருக்கேன் ஆண்டவரே. அந்த படகை நிரப்ப கூடும்னா என் கர்த்தர் இப்பொழுது உன் படகை நிரப்ப வல்லவரா இருக்கிறார். கரங்களை தட்டி என் படகை நிரப்ப வல்லவரா இருக்கிறீங்களா ஆண்டவரே? அப்பா, என்ன தேடி நீ வந்திருக்கீங்களா ஆண்டவரே? என்ன தேடி வந்திருக்கீங்களா ஆண்டவரே? அதுக்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றி ராஜா. நன்றி 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 ராஜா. என்ன தேடி நீ வந்திருக்கீங்களா ஆண்டவரே? நானாகவே வந்து நிற்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? பிரசன்னத்தில் சேர்த்து கொள்வீரா? நானாகவே வந்து நிற்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தை சேர்த்து கொள்வீரா? யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானுமில்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நான் அப்படியே கரங்களை தூக்கி போடலாம். நான் வீணாகி பாழாகி வந்து நிற்கிறேன். நான் வீணாகி பாழாகி வந்து நிற்கிறேன். இன்று என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டவரே. அப்பா, என்னை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டவரே. நான் வீணாய் பாயாய் வந்திருக்கேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என் முயற்சியை நம்பி நான் ஆண்டவரே என் குடும்பத்தை நடத்திடலான்னு நினைச்ச ஆண்டவரே. நான் எப்படியோ படிச்சிருவேன், எனக்கு திறமை இருக்குதுன்னு நான் நினைச்ச ஆண்டவரே. நான் எங்கேயோ போய் பழைச்சிருவேன் என்று நினைச்சிருக்கலாம் ஆண்டவரே. ஆனா அன்னைக்கு முதல் சந்திப்புல நான் உன்னை உதறி தள்ளிட்டேன். ஆனா இரண்டாவது சந்திப்புல எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தீங்களா ஆண்டவரே. நான் ஒன்றுக்கு இல்லாத ஆண்டவரே, நான் வெறுமையான படகு ஆண்டவரே, நான் வந்து நிற்கிற ஆண்டவரே. என் படகுல நீ ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. நான் நீதிமான் இல்ல ஆண்டவரே, ஆபிரகாம் போல விசுவாசிக்கல ஆண்டவரே. ஆனா என் படகுல நீ ஏறி பயணம் செய்யும் ஆண்டவரே. நானாகவே வந்து நிற்கிறேன். நான் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா?
ராஜ்யத்தை சேர்த்து கொள்வீரா? இயேசுவை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, அவரை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே, எஸ்தரை போல் நான் உன்னை சேவிக்கவில்லையே, மரியாளை போல் உம்மை சேவிக்கவில்லை, நான் வீணாகி தாயாக வந்து நிற்கிறேன், நானாகவே வந்து நிற்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன், நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உம் ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்வீரா? என் படகுல நீ ஏறின அன்னைக்கு அவன் குள்ளனா இருந்தபடி அவனை தேடி நீங்க போனீங்க. அன்னைக்கு நாத்தான் வேலையில அவனை பார்த்து சொன்னீங்க, இன்னும் பொன்னில் நான் பெரிய காரியங்கள் செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார். இன்று உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிறார், இதோ மகனே மகளே, இன்னும் உங்களிலிருந்து நான் பெரிய காரியங்கள் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த அமிழத்தக்க மீனை பிடித்தது போல உங்க படகு இப்போது நிரம்பத்தக்க, உங்க வாழ்க்கை நிரம்பத்தக்க, மத்தவங்க பார்க்கறதக்க, மத்தவங்க மெச்சிக்கத்தக்க உங்க கர்த்தர் உங்க தலையை உயர்த்துகிற வல்லவராய் இருக்கிறார். Thank you Jesus. Thank you Master. நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். கண்களை மூடி. அப்பா பிதாவே, உம்மை நன்றியுள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சிறு பிள்ளைகள் என்னிடத்துக்கு வர தடை செய்யாதீர்கள் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, இந்த சிறு பிள்ளைகள் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், முதியோர்லேருந்து பெரியோர்லேருந்து ஆண்டவரே, அநேக சிறு பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா பாலியல் தொந்தருக்கு ஆண்டவரே அப்பா போகிறாங்க ஆண்டவரே, அதுக்கெல்லாம் ஆண்டவரே விலைக்கு காத்து கொள்ளுங்கள் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே படிப்பு ஞானத்தை கொடுங்க, கல்விமான நாவை தாருங்க ஆண்டவரே. அப்பா பெற்றோருக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படுற பிள்ளைகளாய் வாழ உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. அதுக்காக உமக்கு நன்றி ராஜா, அதுக்காக உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் ராஜா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே முடிவு ஜெபம் பண்ணலாம். அப்படியே கண்களை மூடுங்க. நன்றி தகப்பனே, நன்றி 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 ராஜா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, இன்ன வரையும் ஆண்டவரே உங்கள் மகிமை கரம் எங்களை மேல் ஆண்டவரே உலாவுன்றதுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்கள் படகை அமிழ்தத்தக்க ஆண்டவரே, வாழ்க்கை என்று படகை நான் காலியாய் வந்தேன் ஆண்டவரே, அதை நிரப்பி என் தேவன் நிரப்பி எங்களை வழிநடத்துறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எண்ணெய் சட்டி மாவு சட்டி குறையாதபடி 5 நாட்களையும் போஷிங்க. அன்னைக்கு தேடி குலசேகரை தேடி போனீங்க ஆண்டவரே. அன்னைக்கு பெரும்பாடு ஸ்ரீ ஆண்டவரே, அந்த திரளான கூட்டத்தில் மத்தியிலும் ஆண்டவரே, நீ அற்புதத்தை உங்கள் வஸ்திரத்தை தொட்டேச்சு நான் சுகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரே அந்த வாஞ்சி அந்த விருப்பத்தை வைத்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா. அந்த குருடனுக்கு ஆண்டவரே அந்த வாஞ்சியை வைத்திருங்களா ஆண்டவரே. அப்பா, முதல்ல கூட்டத்தோட இன்னும் மிகுதியான சத்தத்தை எழுப்பி ஆண்டவரே, நீர் போகும் இடத்துக்கு போகாத திசையை திருப்பி ஆண்டவரே, அவனுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி ஆண்டவரே அவனை நீனு ஆசீர்வதிங்களா ஆண்டவரே. எங்களுக்குன்னு ஆண்டவரே திசை திருப்பி ஆண்டவரே, எங்களுக்குன்னு ஆண்டவரே நேரத்தை ஒதுக்கி உங்கள் வேலையெல்லாம் ஆண்டவரை ஒதுக்கி வைத்து ஆண்டவரே எங்களுக்காக நேரம் செய்வதுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த உலகபுரமான வாழ்க்கையில் ஆண்டவரே
நாங்கள் தள்ளாதபடி ஆண்டவரே உம்மோட பிரசனத்திலையும் உங்களுடைய வாஞ்சையிலும் உங்களுடைய விருப்பத்திலையும் எங்களை நடத்துனதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். நன்றி தகப்பனே. நீர் ஆஸ்வதியை பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.